இசை கலைஞர்களை பாராட்டி இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்பு என்ன சார்பாக இசை கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 500 நினைவு வணங்கப்படுத்திய அருமை என்னாருக்கு இசை கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம். இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு 201 ரூபாயும், நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிளை ஜெயமாதன் அவர்களுக்கும் 201 ரூபாயும். ஆமா, அன்பு யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கோயம்புத்தூர், இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்பு அருமை என்னாருக்கு நன்றி. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அன்பு மாப்பிளை. ஆமா, ஜெயமாதவன் என்றாலே இந்த நாடகம் விழுந்து கிடந்ததை ஆமா தலை தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் கலைஞர். ஆமா, எல்லா பகுதியிலுமே வள்ளி திருமண நாடகம் ரொம்ப குறைவா வரப்போகும்போது சின்ன வயதுல என் மாப்பிள்ளைக்காண்டி மாட்டு வண்டி கட்டி நான் பப்புனா நடிக்கும்போது என்னை உள்ள போக சொல்லிட்டு மாப்பிள்ளைய 11 மணிக்கெல்லாம் வெளியே தலை சொல்லுவார். நான் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். என் மாப்பிள்ளை வந்து இந்த வள்ளி திருமண நாடகத்தை நம்ம உயர்த்திய அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை. அது மட்டும் இல்லை, என் மாப்பிள்ளையை சொல்லணும்னா விடிய விடிய கூட சொல்லலாம். பழக்க வழக்கத்திலேயே ஆமா, அதாவது ஒரு மனிதன் வந்து எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட என்னைய ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வாழ்றது ரொம்ப கடுமை, அது ரொம்ப சிரமம். எங்க நாடக காரைக்குடி இசை நாடக சங்கத்தில் மட்டும் இல்ல, மதுரை, புதுக்கோட்டை, மன்னார்குடி, கரூர், இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை சங்கத்திலையும் மிகவும் பிடித்தமான ஒரு அற்புதமான செல்ல பிள்ளை. ஆமா, என் மாப்பிள்ளை யாரும் மாதவன்னா ஐயோ அவன் கெட்டவன்டா அப்படின்னு இதுவரையும் என் சொல்லுனால கேள்விப்பட்டதில்ல. என் மாப்பிள்ளை தெய்வ பிறவி, எந்த கெட்ட பழக்கம் இல்ல, காசுக்கு ஆசைப்படாத ஒரு. ஆமா, நானா இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் போது என்னை சம்பளமே வாங்க மாட்டாப்ல, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை. என் மாப்பிள்ளைக்கெல்லாம் என் மனசார சொல்றேன், கோயில் வாசல் வந்து அருணாக்குடி எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா நீண்ட நாள் ஆசை. அதை கூடிய விரைவில் என் மாப்பிள்ளைக்கு என்னைக்காவது நான் அருணாக்குடி மாப்பிள்ளைக்கா பேத்தியா இருக்கா மாப்பிள்ளைக்கு வெள்ளியில நான் அருணாக்குடி கண்டிப்பான முறையில் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ள. அதனாலதான் மாப்பிள்ளைகிட்ட பிறந்த நாள் எப்போ மாப்பிள்ளைன்னு ஒரு தடவை கேட்டேன். ஆமா, ஐப்பசி மாதமா என்னமோ சொன்ன ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கு நாங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது எனக்காக நான் எடுத்து போட்டுருவேன். இப்போ கோயிலுக்கு ரொம்ப கடன்பட்டு போயிட்டேன், ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். எனக்கு எடுத்து போறேன், உனக்கு குஞ்சுமணி வாங்கி தரேன்டா. இப்போ எனக்கு இருக்கிட்ட அருமை மாப்பிள்ளை எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்காக இங்கு வருகிறது இந்த நாடகத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்.
கருங்குளத்தை சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக 5 கரை பங்காளிகள் சார்பாக கொண்டாடி அணிவித்து இந்த நினைவு பரிசையும் கொண்டாடி அணிவித்து வாணியகுடியை சேர்ந்த அன்பு அண்ணன் நார்மலாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிளை ஜெயமாதவன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு பெருமைத்துள்ளார். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அருமை மாமா நாடக அமைப்பாளர் வாணியங்குடி சார்ந்த சரவணன் மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்கிய எனது உயிரினை மேலான என் அன்பு மாமா தன்ராஜ் மாமா ஆகச் சிறந்த கலைஞர் அப்படின்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த நாடகத்தில் நடிக்கிறோம், இணைந்து நடிக்கிறன்றதை தவிர்த்து ஒரு சிலரை பார்த்துதான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த அது போன்ற ஒரு குணங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு தோணும். அது மாமா அவர்கிட்ட எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறது, எல்லாருக்கும் ஆமா தாய் போட்டா வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நிறைய பேர் சொன்னா மாமா பிடிக்காது அப்படின்னு. காரணம் என்னன்னா, மாமாட்ட நான் பார்த்த அநேக பேர்கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம், எவ்வளவுதான் நெருக்கமான ஒருவராக இருந்தாலும் கூட அவர் தப்பு பண்ணிட்டா மூஞ்சிக்கு நேரம் நீ பண்ற தப்புடான்றார். ரொம்ப பிடிக்காத பேச்சுவார்த்தை இல்லாத ஆளா இருந்தாலும் கூட சேர்த்தேன் நல்ல விஷயம் சொன்னா சரியா பேசுறா அப்படின்னு அவர்களோட பாராட்டு வழங்குவார். அப்படி அது போன்ற ஒரு நல்ல குணங்களை மாமாட்ட இருந்து கத்து அதை என் வாழ்நாளையும் நான் அதை கொண்டு சேர்க்கணும்னு மாமா பார்த்து எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட என் அருமை மாமா என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக வழங்கக்கூடிய தன்ராஜ் மாமா அவர்கிட்ட இருந்து வாழ்த்துக்களை பெற்றது உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பரிசு பெற்றது சமானம். இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை அன்பு இதயங்களுக்குமே 5 நிலை பங்காளிகள் மற்றும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்கள் நாடக கலை உலகின் கலைவாணராக இருக்கக்கூடிய என் அன்பு மாமா தன்ராஜ் மாமாவுடைய குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாக எனது குடும்பத்தாரர் சார்பாக இந்த மாபெரும் மேடையிலே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பெரிய சாதனையுடைய நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதையிலே எனதுக்கான சிறிய பணியை தொடர்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு கலையை தொடங்கி நன்றி வணக்கம். கோவிலரை சேர்ந்த எம் மணிகண்டன் பிரியா அவர்கள் இங்கே தம்பி நாரதரடிக்கும் அன்பு மருமகன் ஜெயமாதவனுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அரியாங்கோட்டையை சேர்ந்த மூனா ராமநாதன் அவர்கள் இங்கு நார்தராக நடிக்கும் அருமை மாப்பிளை ஜெயமாதவன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெற்றுள்ளார்கள். இங்கு வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்துள்ள அன்பண்ணன், இது உங்க ஊர், இது உங்கள் ஊர் நம்ம யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் சார்பாக இங்கு அன்பு மாப்பிளை மாதவன் அவர்களுக்கு 201 ரூபாய் லட்சுமி வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமிக்கு தானே லட்சுமி அவர்களுக்கு காசு நிறைய வச்சிருப்பாரு மாப்பிள்ளை எடுத்துட்டு வர இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு 201 ரூபாயும் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிளை ஜெயமாதவன் அவர்களுக்கும் 201 ரூபாயும். ஆமா, அன்பு யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்பு அருமை என்ஆருக்கு நன்றி மற்றும் நிதிஷ் கேட்டரிங் சர்வீஸ் கொல்லங்குடி சார்ந்த அருமை அப்பா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு மற்றும் 500 வரை கௌரவப்படுத்திய கோவிலை சார்ந்த அன்பு உள்ளங்கள் மணிகண்டன் பிரியா அன்பு குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்து சிறந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பளை கொடுத்து அன்பு அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வரவேற்பு காலதாமதம் காரியத்திற்கு ஆகையினாலே அற்புதமான வரவேற்பு வழங்கி உங்களுக்கு நான் என்னார் என்ற வரை நல்ல ஒரு வாழ்த்துக்களை வழங்கி கதைக்கு செல்ல வேண்டும், வாழ்த்துக்களை வழங்க வேண்டும். என்ன எண்ணம் இருந்தாலும் என்னதான் உங்களை வள்ளியாக உங்களுடைய அண்ணன் அறிமுகப்படுத்தியிருந்தார் என் கண்களுக்கு அந்த மதுரை அரசாலும் அன்னை மீனாட்சி கிடையாக என் கண்களுக்கு தோன்றக்கூடிய காரணத்தில் உங்களை அன்னை மீனாட்சியாக நினைத்து ஒருமுறை வாழ்த்தி கதையை தொடரலாம். மீனாட்சி
ஊரோடும் வேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பொறுப்பு குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசமச்ச ராசாத்தி பாசமச்ச ராசாத்தி நடந்தாரு பல வீடான பாதைகள் நடந்தாரு போடாத தேசமெல்லாம் போட்டாரு சுந்தர மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல வீடான பாதைகள் நடந்தாரு சரி போல புரிந்தாரு மகராசி கண்ட கண்ட பணிந்தாரு முடித்த பாடி தடுக்கிற மனசே யாரு மகளை வாழ்க. நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் நன்றி. இந்த பாட்டு கைதட்டு கிடைக்கிறது அது முழுக்க முழுக்க இசை மேதையிலே சாரும் அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இசை கலைஞர்களை பாராட்டி இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்பு என்ன சார்பாக இசை கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 500 நினைவு வழங்கி கௌரவப்படுத்தி அருமை என்னாருக்கு இசை கலைஞர்கள் சார்பாக நன்றி. நன்றிகளது வணக்கம். அண்ணன் ஒரு பேர் சொல்லிட்டு போனாரு, மங்களாம்பி மங்களம் பட்டுன்ற காதல விழுந்துச்சு. சரியா பாடும்போது அன்னை 101 அன்பழி வழங்கி மேடையேறி வந்து மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். ஆகிறாரி இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளி வழங்கிய கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வலைதளத்தில் பதிவு பண்ணி கொடுக்கிற அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி. வெள்ளியம்மா, உன்னை பற்றிய விவரங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கதை முறைப்படிய. ஆனால் அப்படி கேள்விப்பட்ட உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை, ஒரு சில நிறைய விவரம் கேட்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் எதிராளிகிட்ட இருந்து பதில் வருமா அப்படின்ற சந்தேகம் அதை விட அதிகமாக இருக்கு. அதனால விவரங்கள் கேட்டா பதில் சொல்ல தயாரா இருக்கியா? அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? இதுக்கு இது பதில் இல்லையே, வேற என்ன பதிலாகும்? சாமி கேளுங்க சாமி, ஏதோ என்னால் இயன்றவரை, என் அறிவு கெட்டியவரை, என் சிற்றறிவு கெட்டியவரை பதில் சொல்றேன் அப்படின்னா அது நாகரிகமான பேச்சு, ஒரு வள்ளி பேசுற பேச்சு. சரி, அதனால சவடாலா அப்படி என்ன கேட்பீங்கன்னா அது என்ன அர்த்தம் புரியல எனக்கு. இன்னும் பெருசா என்ன கேட்ட போறீங்க? வானத்துல இருந்து குதிச்சா வந்து என்ன கேள்வி கேட்க போறீங்களா? ஏன் நீ என்ன வானத்தை மண்ணை பொழந்துட்டு வந்து வெளியே இருந்து பேசிட்டு இருக்கியா? ராமாயணம் மகாபாரதம் இதை பத்தி தானே பேச போறீங்க. எனக்கு நீ சட்டம் போடாது. ராமாயணம் பேசணும், மகாபாரதம் எனக்கு நீ சட்டம் போடக்கூடாது. எதை வேணா பேசுவேன். உன் வேற என் கேள்விக்கு பதில் சொல்ற மட்டும்தான். அப்படி என்னத்தை கேட்ட போறீங்கன்னா சரி, அப்படி என்னதான் கேட்க போறீங்க கேளுங்க. அவ்வளவு சவடாலா பேசுறதுக்கு என்ன, அவ்வளவு என்ன சவடாலா கேக்குறேன் உனக்கு? இல்லங்க, நான் எதுக்காக கேட்டேன்னா நம்ம கதைக்கு உட்பட்டு கதைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கா இல்லையா? எதை வேணா கேட்பேன். நீ ராமாயணம் கேட்கணும்னா இல்ல சீவக சிந்தாமணி கேட்கணும் என்ன நீ சொல்லக்கூடாது. நான் எதை வேணா கேட்பேன், உன் வேலை பதில் சொல்ற மட்டும்தான். சரி, அப்படின்னா நீங்க ஏன் சவடால இந்த வார்த்தையே வருது? அப்படி என்ன கேட்பீங்க? சரி, அப்ப விவரத்தை கேளுங்க, பதில சொல்றேன். அவன் நிப்பாட்டு சாமி, கேளுங்க. நீங்க பேசக்கூடாது, அப்படியே நிப்பாட்டு இப்படியே நிப்பாட்டுல நீங்க சொல்லக்கூடாது. சபைக்கு எந்த பேச சரியா இருக்குமோ அந்த பேச நீ பேசணும். நான் ஒண்ணு தவறா ஒண்ணு பேசலைங்க. ஒரு நாரத கேக்குறேன், அதுவே தப்பு தானே? எது தப்புங்கறீங்க? அப்படி என்னத்தை கேட்க போறீங்கன்னா ஏங்க என்ன கேட்க போறீங்கன்னா ஒண்ணு கதைக்கு உட்பட்டு கேப்பீங்க, இல்ல கதைக்கு உட்பட்டு ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேச போறீங்க. நீ பேசுறது ரெண்டு விதமா நினைக்கிறேன். ஒண்ணு அப்படிலாம் எதுவும் கேட்டாதீங்க, கதை நடத்துங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு
அப்படி என்ன வேணுங்க என்கிட்ட படிச்ச விவரம் இருக்கு, என்னால பதில் சொல்ல முடியும் பாருங்க, அப்படின்னு. நான் வந்து பேசுறேன் அப்படின்னா நான் படிச்சிருக்கேன், கற்ற கல்வி மீது தன்னம்பிக்கை இருக்கு, அதனால நான் திமிரா பேசுறேன். இதுல என்ன இருக்கு? ஓ, நீங்க கற்ற கல்வி பேசும்போது தைரியம்னு ஒண்ணு வேணுங்க. நம்பிக்கை இருக்கலாம் நம்ம மேல, திமிரு இருக்க கூடாது. திமிரு கிடையாது. எதுக்கு ஒரு நாரதட்ட பேசுற பேச்சாரு, தன்னம்பிக்கை. ஒரு நாரதட்ட என்னால பேச முடியுங்க, தன்னம்பிக்கையில நிக்கிறேன், அதனால பேசுறேன். அதுக்காக நேரம் ஆயிடுச்சு, கதைப்பாட்டு கூட வராம நேரம் விவரம் கேட்கிற மாதிரி எடுத்து வந்தேன். சாமி விவரம் கேளுங்க, நான் சொல்ல தயாரா இருக்கேன். அது வேற, அது நம்பிக்கை. அப்படி என்னத்தை கேட்க முடியும் அப்படின்னா, சரி கேளுங்க. உடனே கிள்ளுக்கிறியா வந்து நிக்கிறாரா? என்ன கேட்க போறீங்க கேளுங்க. போ பாரு, எல்லாம் திருந்துறதுக்கு நான் 80 வருஷம் இந்த இருந்து வாய்ப்பு இல்லை. மண்டகன இருக்கின்றப்ப அதை மாத்த முடியாது. சரி, விவரம் வச்சிருக்கேன் பாப்போம். யார் நீ முதல்ல? நீ அவ்வளவு அப்படி என்னத்தான் கேட்க போறீங்கல, நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. இதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன் சொல்ல மாட்டேன். திருப்பி நீ 1000 கேள்வி கொடுக்குது. கேட்பேன், கேட்காம இருப்பேன். நான் தயாரா இருக்கேன். ஒண்ணு மச்சான் இல்ல. இப்ப உன் பேர் என்ன? வள்ளி. அப்பா பேரு? நம்பித்தலைவன். அம்மா பேரு? நங்கை மோகினி. நாடு? தொண்டை நாடு. எந்த நாட்டுக்கு இல்லாத தன்மை தொண்டை நாட்டுக்கு உண்டு? தானே கேட்கறது தானே இவ்வளவு துடிச்சீங்க. இதை விட்டு வேற என்ன விஷயம் பேச போறீங்க? பேர் என்ன, ஊர் என்ன, எந்த நாடு, தானே கேட்க போறீங்க? அஸ்திவாரம் போடாம கட்டணத்தை கட்ட வச்சுக்கவே, அது 1000 மாடி கட்டணமா இருந்தாலும் பொசுக்கு நிக்கல வந்துடும். ஆமா, அஸ்திவாரம் எதுக்கு போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆமா, எடுத்துட்டு போய் பெரிய கேக்குறாங்களா, என்ன முடியாது இல்ல. ஆனா முதல்ல இதுக்கு உனக்கு பதில் தெரியுதான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது கூடவா தெரியாம வந்து நிப்பாங்க. ஆளு இருக்கு, நீ எப்படின்னு பாப்போம். நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு, இதுதான் தொண்டை நாடு. பாப்பா மதுரைனா இதுதாப்பா, பாண்டி நாடு இதுதாப்பா. மதகுட்டி சந்தை அன்பு சகோதரர்கள் BM குரூப்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளி உலக கௌரவப்படுத்திய மதகுபட்டி BM குரூப்ஸ் அன்பு நண்பர்களுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். நாடு தொண்டை நாடு சொன்னா பத்தாது, இது நாடுக்கான எல்லை இதுதான். தெரியுமா உனக்கு? எல்லா கேள்விக்கும் இந்த நிப்பாட்டி முறைக்கிறது, சமடால பாக்குறது சரியா? பதில மட்டும் சொல்லு. மேற்கு பவளமலை, வேங்கடம் நேர்வடக்கம், ஆர்க்கும் உவரி அணுகிழக்கம், பார்க்குள் தெற்கு பினாகம், இதுதான் தொண்டை நாட்டோட எல்லை. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு இப்படி என்ன நீ எங்கிட்ட கிழிச்சு போறீங்க? இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? கேட்டது தானே பதில் சொல்றீங்க. இதெல்லாம் வாத்தியார் வள்ளிக்கு பாடம் கொடுக்கும் போதே தொண்டை நாடு இதுதாமா, இதுக்கு எல்லை இதுதாமான்னு எழுதி கொடுத்துருவாங்க. தின்னதை வாந்தி எடுக்கிற மாதிரி படிச்சது ஒப்பிக்கிறதுக்கு நீ வரல. நீங்க என்ன கேட்டீங்க? தொண்டை நாட்டோட எல்லை என்னமான்னு கேட்டீங்க, அதைத்தானே சொன்னேன். கவியை யார் கேட்டா உன்னைய? கவி கவி நான் உன்னை கேட்டனா? ஏமா கவி சொல்லணும் உன்னை கேட்டனா? இல்ல. எல்லைனா என்ன? இதுதான் எல்லைன்னு. இப்ப நீ சொன்ன மேற்கே பவளமலை, வேங்கட நேருக்கு, ஆர்க்கும் அணிகளுக்கு, பாலுக்கு உயிர் இருக்கு பிளாய். இது என்னென்ன இடம்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லு. நீ சொன்னது யாருக்காவது புரிஞ்சுச்சு? இந்த ஊர் தான் எங்க எல்லை சொல்ல சொல்லு. புரிஞ்சுதா சொன்னது? சொல்ல சொல்லு. யாருக்காவது புரிஞ்சதா நான் சொன்னது எல்லை? புரியல. புரியலையாமே. அந்த லட்சணத்துல பேச்சு. உங்களுக்கு புரிஞ்சதா? என்ன புரிஞ்சா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதான்னு கேட்டேன். கவி யார் வேணும் சொல்லலாமா? அது வாத்தியார் பாடம் கொடுத்துருவாரு. நீங்க தானே. அப்ப உங்களுக்கு புரிஞ்சா பத்தாதா? அப்படியா? எனக்கு புரிஞ்சா பத்தாது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு புரிஞ்சா பத்தாது. அப்ப நீ சொல்லு. அவங்களுக்கு புரியல இல்லையா? ரசிகர்களுக்காக நாடகம் நடிக்க வரல. ஏன் அவசரப்படுறீங்க? ரசிகர்கள் நான் முக்கியத்துவம் நினைக்க மாட்டேன். அவசரப்படுறீங்க. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா அவங்களுக்கு புரியணும். ஏன்னா புரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்ப புரியலன்னு சொல்றாங்கன்னா அதை திருப்பி நான் சொல்றேன், அறிவு இருக்கணும்ல. ஆமா. நாடு இதுன்னு சொல்லிட்டேன், எல்லை இதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அது என்ன இடமா இருக்கு? இன்னைக்கு என்ன இடமா இருக்கு அப்படின்னா மேற்கு பவளமலை அப்படின்னு சொல்றோம். மேற்கு பவளமலைனா திருப்பத்தூருக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு இல்லையா? குன்றக்குடியா? குன்றக்குடியா? வேற திருப்பத்தூர் பக்கத்துல வேற எந்த மலைமா இருக்கு? திருப்பத்தூர்னா இங்க மேலூர் திருப்பத்தூர், அதை சொல்லலங்க. வேலூர் மாவட்டம் இருக்குல்ல திருப்பத்தூர், அந்த திருப்பத்தூர் நான் சொல்லிக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருந்துகிட்டு நீ திருப்பத்தூர்னா யார் வேலூர் மாவட்டம் நினைப்பாங்களா? சொல்லுமா தெளிவா சொல்ல வேண்டியதானே வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்னு. அப்படி பார்த்தா பக்கத்துல பவளமலைங்கிறது இங்கேயா இருக்கு? கிடையாது இல்ல. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை என்ன சரிங்களா? அதான் ஜப்பாது மலை என்று சொல்லக்கூடிய மலை தான் இப்ப நம்ம ஜப்பாது மலைன்னு சொல்றோம். ஆனா அது ஆரம்ப காலகட்டத்தில் என்னவா இருந்தது? பவளமலையாக இருந்தது. அதான் மேற்கே பவளமலை. வேங்கடம் நேர்வடக்கம், வேங்கடம்னு சொல்லும் போதே தெரியாது என்ன ஊர் அப்படின்னு. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி, திருவேங்கடம் அப்படிங்கிறது திருப்பூருடைய அது ஒரு பகுதி, அது ஒரு எல்லை. அடுத்து ஆர்க்கு மூவரி, அது தென்பெண்ணை பாலாறு. அதுக்கப்புறம் கேட்டது எங்களுடைய தொண்டை நாடு, அதுதான் இல்ல கடலோ, வங்காள விட கடலோ, இல்ல இன்னைக்கு ஜபாத் மலையோ, இல்ல திருப்பதி இந்த வேங்கடமோ, இதுதான் இப்படிதான் சொல்லணும். சரி, இது இல்ல. இதுக்குள்ள என்னென்ன நகரங்கள் இருந்தது தெரியுமா? இப்ப என்னென்ன நகரங்கள் இருக்கு தெரியுமா? பொதுவா இப்ப பாண்டி நாடு எடுத்துக்கிறேன். இப்ப சிவகங்கை நகரம், மதுரை நகரம், காரைக்குடி நகரம், தூத்துக்குடி நகரம், திருநெல்வேலி நகரம், இந்த நகரங்கள் உள்ளடக்கியது இன்றைய பாண்டி நாடு சொல்லிட்டு இருக்கோம். ஓநாடு தொண்டை நாடு. இதுக்குள்ள என்னென்ன நகரங்கள் இருக்கு? இதுக்குள்ள என்ன? விருதுநகர், திண்டிவனம், வேலூர்,
சொன்ன மாதிரி திருப்பத்தூர், காஞ்சிபுரம் இது எல்லாமே அப்ப தொண்டை நாட்டுக்குள்ள தானங்க இருந்தது. இப்ப இத்தனை நகரங்களை உள்ளடக்கியது இன்றைய தொண்டை நாடுன்னு சொல்றேன். ஆமா. இப்ப எல்லா நாட்டுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு நாடு தொண்டை நாடு பெருமைப்படுத்துறேன். ஆமா. இப்ப இந்த பாண்டி நாட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன், எத்தனை ஆலயங்கள் இருக்கு. இப்ப பாண்டி நாட்டு முக்கியமான ஆலயம்னு எதை சொல்லுவேன்? பாண்டிய நாடு மதுரைனாலே மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் தான் ஞாபகத்துக்கு வேற வரும். என்னங்க? வேற இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் சிவனே, சிவனை போய் வணங்கின ஸ்தலம். நீ மதுரைக்கெல்லாம் பாவா, இங்க இருக்க காளையார் கோயில் உனக்கு கோயிலா தெரியலையோ? இருக்குல்லங்க, காளையார் கோவில் இருக்கு. அப்படி பார்த்தா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடல பிரான்மலை இருக்கு, உத்தரவாசம் இருக்கு, எத்தனையோ பாண்டி திருவாரூர் இருக்கு. பாண்டிய நாட்டுக்கு இப்ப பாண்டி நாடுனா இந்த கோயில் ஞாபகம் ஆமா. வரும். ஒரு சோழ நாட்டு எடுத்துக்க, சோழ நாட்டு என்னென்ன கோயில் ஞாபகம் வரும்? தஞ்சை பிரகதீஸ்வரனுடைய ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி கோவில்கள் நமக்கு ஞாபகம் வருமா இல்லையா? சோழ நாடு தொண்டை நாடு. இது போல இந்த ஆலயம் இருக்கக்கூடிய நாடு எங்க நாடு சொல்ல முடியுமா உன்னால? ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவமான ஏதாச்சும் ஒரு கோயில்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? காஞ்சிபுரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இருக்கேங்க. காஞ்சிபுரத்துக்குன்னு பெருமை தந்தது சிவனுடைய மிகப்பெரிய பக்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை அமைச்சிட்டார். ஆலயத்தை அமைத்தவரு சோழ நாட்டு மன்னன் என்ன பண்றாரு, அவரும் ஒரு கோவிலை சிவனுக்காக கட்டிட்டார். கட்டி ஒரு தேதியை வச்சுட்டாரு கும்பாபிஷேகத்துக்கு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, இதுக்கு ஒரு தேதி வச்சிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணாரு, சோழ நாட்டு மன்னனும் தன்னுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு என்ன பண்றாரு, தேதியை குறிச்சாச்சு. சரி, ஓகே, கண்டிப்பா காளியோட வரலாறு பேசுங்க. அரியாங்குறிச்சி சேர்ந்த அருமை அம்மா எஸ் சாந்தி அம்மாள் அவர்கள் சார்பாக சரி, ஆளுக்கு 700 ரூபா இருக்கா? மொத்தமா 800 ரூபா இருக்குமா? சரி, கருங்குளம் முருகானந்தம் பாண்டி மீனாள் அன்பு குடும்பத்தார் சார்பாகவும் இணைந்து இந்த அன்பளில் இருவருக்கும் சரிபாதியாக வழங்கியிருக்கிறார். மனை கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கும் மேடை ஏறி வந்து வாழ்த்துக்கள் வழங்கிய அரியாங்குறிச்சி சேர்ந்த அருமையம்மாள் சாந்தி அம்மாள் அவர்களுக்கும் நன்றி. மேடை ஏறி இந்த வாழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அதை வந்து வாழ்த்திய அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அவரை சார்ந்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நீங்கள் கலைக்கல்வி சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகள், வணக்கம். இந்த மேடையில நல்ல ஒரு மேடையில எனக்கும் என் எதிரியாக நிற்கும் எதிரி இல்லப்பா, அவர் உங்க கூட நடிக்கிறது இல்ல, அது வந்து இயற்கையில வன்மத்தை அது வெளியில தானா வரதஞ்சு. சரி, நீ சொல்லி சொல்ல. என் எதிரிக்கும் அன்பளி கூட மேம்படுத்திய அன்பு அம்மா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. காஞ்சிபுரத்துல கோயில் இருக்கு. அப்ப சோழ மன்னன் என்ன பண்றாரு, அவரும் சிவனுடைய ஆலயத்துக்கு கோவில கட்டியாச்சு, தேதியும் குறிச்சாச்சு. ஆனா சோழ மன்னனுடைய கனவுல போய் சிவபெருமான் என்ன சொன்னாரா, எப்பா உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை மட்டும் மாத்தி வச்சுக்க, எனக்காக இங்க காஞ்சிபுரத்துல என்னுடைய பக்தன் ஒருத்தன் கோவில் கட்டி இருக்கான், அவனுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் சோழ மன்னன் என்ன நினைக்கிறாரு, நம்மளை விட ஒருத்தன் கோயில் கட்டுறா, சிவனே நம்ம கனவுல வந்து சொல்றாருன்னா அது அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமா இருக்கும் அப்படின்னு இங்க என்ன தேடி போறாரு காஞ்சிபுரத்துக்கு. தேடி போகும்போது பார்த்தா எந்த கோவிலுமே இல்ல. அப்ப கோவிலே இல்லாத காரணத்தினால அப்ப யார் அந்த கோவிலை கட்டியிருப்பா அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அங்கேதான் ஒருத்தர் இருந்தாரு, சிவனுடைய மிகப்பெரிய பக்தர் பூசலார் என்று சொல்லக்கூடியவர். அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள சிவபெருமானுக்காக ஒரு கோவிலை கட்டினார். மனசுக்குள்ள மணிமண்டபம்னா இப்படித்தான் இருக்கணும், கருவறைனா இப்படித்தான் இருக்கணும், மடப்பள்ளினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்காக கோவிலை கட்டினார். அப்பேற்பட்ட பூசலார் கட்டிய கோவிலை பார்த்த நினைச்ச இந்த சோழமன் என்ன நினைக்கிறாரு, நம்மளை எப்படி மிகப்பெரிய பக்தனா இருக்காரு. அப்ப அவர் எப்படியெல்லாம் ஆள் மனதுக்குள்ள தெய்வத்துக்கு ஒரு கோவிலை கட்டணும்னு நினைச்சாரோ அதே வடிவத்துல காஞ்சிபுரத்துல சோழ மன்னன் ஒரு கோவிலை கட்டினார். அது முதல் ஆரம்பத்துல சோழ நாட்டுக்குள்ள தான் இருந்தது. சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டதான தொண்டை நாடு. இப்ப காஞ்சிபுரம் தொண்டை நாடா மாறிடுச்சு. அப்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் மிகப்பெரிய ஸ்தலம் இல்லையா? சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அப்படி போய் ஒரு மண்ணே அவ்வளவு பொருட்கள் ஒரு கோயிலை கட்டி அந்த கோயில நான் வரலடா, என் பக்த மனசுல கட்டின கோயில நான் போறேன்னு சிவன் சொல்லியிருக்காருன்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் எவ்வளவு பெரிய ஸ்தலம், அதை போய் கேக்குறீங்க. அந்த மனசுல வச்சுட்டா அவர் கட்டிய ஆலயத்தை வச்சுட்டா அதை எடுத்துக்காட்ட வச்சு கோயில் கட்டின சோழ மண்ணே இன்னைக்கு இது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஒரு ஆலயம். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, இன்னும் புரியுற மாதிரி புரியாம நான் அதை மேற்கோள் கட்டி பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, உங்களுக்கு புரியலன்னா உங்களை வேற எப்படி எனக்கு நீங்க புரிய வைப்ப? உங்களை மாதிரி நாம போட்ட ஒரு ஆள் வந்து பெருமாளை கோயில விட்டு வெளியில போகணும்னு சொன்னார்ல, அந்த கோவில் தான். டேய், உனக்கு இந்த வாயில கொழுப்பு ரொம்ப அடைச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னேன், நான் ஒருபோதும் அதை மறுக்காம அதை ஏத்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சவடால் பேசுற மாதிரி நான் நீ என்ன சொல்ல வர, நாம மட்டும் நாங்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலா போய் சாமியை விரட்டிக்கிட்டு இருக்கோம்ங்கிறியா? விரட்டாரா இல்லையா? வாய டர்னு கிழிச்சு விடுறியா? இல்லையா? என்ன பெருமாளே கோயில் விட்டு போன்னு சொன்னாரா இல்லையா?
1000 சம்பவம் நடந்துக்கணும். ஒரு விஷயம் சொல்றோம்னா அது மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்னு முக்கியம். நீ பொசுக்கடின்னு நாங்க போட்டாலும் கோயில விட்டு விரட்டினா என்ன கும்பாபிஷேகத்தை நீ கூட்டி வந்து தப்புன்றியா? புரியல. இப்ப நான் வந்தனால இந்த சாமியை கோயில் விட்டு விரட்டி விடுறியா? சொல்லவே கிடையாது. நான் உங்களை மாத்திட்டு சொல்லலையே. இதெல்லாம் நல்ல பேச்சுக்கு அழகு இல்ல, திருத்திக்க. சரி ஓ வழிக்கு வரேன். சிவனை நீ வணங்குறீல, இப்ப ஒவ்வொருவருக்கும் முக்தி இருக்கு. ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோம்னா எங்க செத்தா முக்தி? காசியில இறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே முக்தினா? பார்த்தாலே முக்தினா ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரை பார்த்தாலே முக்தி. அப்படியே நேரா போன மதுரை சிறப்பு இருக்கு. ஒருவேளை மனசுல இந்த ஊரை நினைச்சாலே முக்தினா? நினைத்தாலே முக்தினா அது திருவாரூர். நல்லா யோசிச்சு சொல்லு. நினைத்தாலே முக்தி. எனக்கு காதல பூசுத்தாங்க இல்ல சொல்றதுதானே. எதிரில நிக்கிறாரு. சரி திருவாரூர் சொன்னீங்க, அது எதுக்கு முக்தி? பிறந்தாலே முக்திங்க. திருவாரூர்னா பிறந்தாலே முக்தி. திருவாரூர்னா இது இந்த கும்பகோணத்துல இருந்து போறோமே திருவாரூர் தானமா? இல்ல உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். திருவாரூர்னா உங்களுக்கு எங்க தேரைக்கு மிக உனக்கு தெரியும், நான் தெரிய வைக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, நாங்க சொன்னதுக்காக உடனே நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. அந்த திருவாரூர்ல கும்பிட போன ஒருத்தர் அவங்க சிவபெருமான் கண்ணை கூடா காமிச்சாரு, அந்த ஊர் தானே? இப்ப திரும்பி நீங்க என்ன கேக்குறீங்களா? நான் பெருமாளையே கோயில விட்டு விரட்டிட்டாங்க உங்க கூட்டம் அப்படின்னு சொன்னதுக்காக. ஆமாமா, சாமி கும்பிட போனோம்னா சாமி நமக்கு நல்லதே பண்ணணும். நான் கேக்குற போன கண்ணை கூடாக்குனா போறவர ஆளை எல்லாத்தையும் குருடாக்கிட்டு இருந்தாரா? யார குருடாக்குனாரு? எதுக்காக குருடாக்குனாரு? தன் மீது சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை மீறி நடந்த காரணத்தினால என்ன பண்ணாரு? கண்ணை குருடாக்குனாரு. இந்த அறிவு இது உனக்கு என்ன தொடர்பு இருக்கணும்ல? கோயிலை விட்டு கிளம்பினாலும் ஏன்? ஒரு பக்தன் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அவன் தன்னை விட அறிவாளியா இருக்கிற மன்னன் குடிக்கல, நீ நாட்டை விட்டு கிளம்பினா சொல்லியாச்சு. அப்பதான் அந்த பக்தன் சொன்னானா, உன்னுடைய பக்தனை மதிக்காத நாட்டுல நீ இருந்தா உனக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? வா நமக்கு இந்த ஊர் வேணாம் என்று சொல்லியதால் தன் பக்தனை மதிக்காத மன்னன் இருக்க நாட்டுல நான் இருக்க மாட்டேன்னு பெருமாள் போனார். சும்மா மொட்டை குட்டையில் இருந்த மாதிரி உங்க நாம போட்டவர் பெருமாளை கிளப்பினாலும் ஏன்? என்ன சாதாரணமா தான் சொன்னேன். காரணம் இருக்குல்ல, கதை இருக்குல்ல, இல்லாம நான் சொன்னா நீ வந்து பசுத்தோல் போத்துன புலி உன் பேச்சு பாக்குறது வேணா. ஐயோ வள்ளி எவ்வளவு வாழைப்பழம் மாதிரி எவ்வளவு அருமையா பேசுது. பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம். நீ உனக்கெல்லாம் நாக்கு இல்ல, உனக்கெல்லாம் உடம்பு முழுக்க விசந்தேன். அதனால நீ நான் சாதாரண சொன்னேன். தன்னுடைய வாழ தான் கொடுக்க இருக்கும். உங்களுக்கு உடம்பு முழுக்க கொடுக்க. மதுரைன்னு சொன்ன உடனே என்ன கோவில் ஞாபகத்துக்கு வரும்னா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். இப்ப எல்லா இடத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த அம்மன் கோயில் கொண்டு. எல்லா இடத்துலயுமே ஆண் தெய்வத்தை வச்சு பேர் சொன்ன ஆலயத்துக்கு மத்தியில முதல் தடவையா பெண் தெய்வத்து பேரால சொல்றது அன்னை மீனாட்சி ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப எல்லா ஊர்லயும் ஆறு ஓடுதுல. ஆமா, மதுரையில ஒரு ஆறு வைகை ஆறு. என்ன மங்களாம்பட்டி என்ன? அதனால காதல் விழுன்னு சொன்னேன். நன்றி சொல்லிட்டேனே. மங்களாம்பட்டி சொந்த அருமை என்ன சார்பாக 101 நண்பர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம். மதுரையில் என்ன ஆறு ஓடுது? வைகை ஆறு ஓடுது. அது மட்டும் தான் ஓடுச்சா? இல்ல அதுக்கு முன்னால வேற ஆறு ஓடுச்சு. என்ன ஆறு ஓடுச்சு சொல்லுங்க அப்போ. இதுக்கு இது பதில் இல்லையே. வைகை ஆறு ஓடுச்சு, அதுக்கு முன்னால வேற ஒரு ஆறு ஓடியது. இன்னைக்கு இது ஆறா ஓடல, இன்னைக்கு இத காவாய மாத்திட்டாங்க. அது பேர் கிந்துமால் நதி பேர். ஆரம்ப காலகட்டத்துல அதெல்லாம் கேள்விட்ட ஏவாய புண்ணிய நீங்க பதில் சொல்லுவீங்களோ? நீங்க கேட்கும்போது நான் திருப்பி கேட்க மாட்டேனா? சரி அப்படியா? இப்ப மதுரையில நதி இருக்கு, ஆறு இருக்கு, கடல் இருக்கா? மதுரையில எதுங்க கடல் இருக்கானா? ஒண்ணு இருக்கும் இல்ல. நீ தான் ரொம்ப வானத்தை குதிச்சிட்டீங்க. அப்படி என்னத்தை கேட்டு போறீங்க? கேட்டாலதானே நீ. கடல் கிடையாது, கடலை வர வச்சாங்க. கடல் இருந்திருக்கு மதுரையில, வர வச்சாங்க. வந்துச்சுன்னா அப்ப இருந்துச்சுன்னு அர்த்தம். இருங்க, இருந்துச்சுனே வச்சுக்குவோம். கடல் வந்து மதுரைக்கு வந்தது. கடல் நீரை வத்த வச்சது யாரு? கடல் நீரை வத்த வச்சது புரியல. நீங்க பாருங்க. வந்து இன்னும் காம நேரம் போடாங்கல, உனக்கு அதுக்குள்ள அவசரமா? சந்திச்சது 4 மணிக்கு தான் சந்திச்சோம். அது ஒண்ணு பிரச்சனை. அப்புறம் இத்தனை பேரை போட்டிருக்கீங்க, எல்லாரோட திறமையும் காட்டணுமா இல்லையா? தொழில் பண்ணணும் எல்லாரும் தான் கலந்து பேசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ அன்பளிப்பு கொடுக்கும்போது யோசிச்சிருக்கணும், நல்ல மனசு இல்லையே அன்பளிப்பு கொடுக்குறாரு. சரி இடத்துல. ஆமா, ஏன் மதுரை மதிக்கு கடல் வந்தது அப்படின்னா காரணம் இருக்கா இல்லையா? ஏன்னா மதுரை மீனாட்சிக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது மீனாட்சி அம்மனுடைய தாய் இருக்காங்களா காஞ்சரமாளி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன் கணவனோடு சேர்ந்து 7 கடல்ல மூழ்கி தன்னுடைய மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கணவர் உயிரோட இல்ல, மலையத்து கொஞ்சம் இறந்து போயிடுறார். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, சிவபெருமானாக அவதாரம் எடுத்து வந்த சொக்கநாதர்கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லும் போது சொக்கநாதராக இருந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியினுடைய தாயினுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக மறுபடியும் மலையத்துவச்சனை வர வச்சு 7 கடலை மதுரைக்கு கொண்டு வந்து 2 பேரையும் கடலிலே மூழ்க வைத்து மோட்சம் கொடுத்தாராம் சிவபெருமானாக இருந்த சொக்கநாதர். மாமனாரும் மாமியாரும் கரம் பிடித்து கடலில் நீராடி புண்ணியம் சேர்க்க வேண்டும். புண்ணியம் சேர்க்கணுங்கிறதுக்காக
சொன்னாரு. சரி வந்துச்சு, வந்ததுக்கு நினைவா ஏதாவது சான்று இருக்கணுமே, இங்க இதுதான் வந்துச்சு அப்படின்னு. அதனாலதான் மேலமாசி வீதிக்கு பக்கத்துல எழுகடல் தெருன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பேர் சும்மா வருமா? கடலே வரலன்னா பேர் வந்திருக்குமா? அப்ப 7 கடலையுமே எம்பெருமான் சிவபெருமான் மதுரை கலைத்து வந்தார். அந்த நினைவாகவே இன்னைக்கு எழுகடல் வீதின்னு ஒரு தெருவே இருக்கு. அப்ப சிவபெருமான் கடலை வர வச்சாருல, அதே சிவபெருமான் கடல் தண்ணியை வத்த வச்சாரு. சிவன் கடல் தண்ணியை வத்த வச்சாரு. யார் மூலமா? குலக்கடல் முருகப்பெருமான் மூலமா. சரி, சிவன் அவதரிச்சாரு என்ன பேரோட? சொக்கநாதராக. சக்தி அவதரிச்சா என்ன பேரோட? மீனாட்சி அம்மன். இருவருக்கு பிள்ளையாக முருகப்பெருமான் அவதரிச்சாரு உக்கிரபாண்டி என்ற பேரோட. இந்த உக்கிரபாண்டியன் மதுரை அரசாடுகிற பொழுது 99 யாகம் நடத்திட்டார், அசோக யாகம். இன்னும் ஒரு யாகம் பண்ணிட்டா இந்திரபதி அடைஞ்சார். பார்த்தார் இந்திரன், ஆகா நம்ம வேலைக்கு வேட்டு வைக்கிறா என்று நினைத்த இந்திரனே வருணனை ஏவி, வருணன் தானே தண்ணியின் கடவுள், கடல் நீரின் கடவுள் அவர் தானே, போய் மதுரை அழியா என்று சொன்ன உடனே அதை ஆணை கிணங்க வருணே மதுரை அழிப்பதற்காக அப்படி சுனாமி பொங்கிட்டு வர்றேன். அப்பதான் சிவபெருமான் தன்னுடைய மகனாப்பட முருகப்பெருமான், அதாவது உக்கிரபாண்டிய முருகப்பெருமான்ட்ட நான் உனக்கு கொடுத்த 3 ஆயுதத்துல அந்த வேல் இருக்கே, அந்த வேளால் இக்கடல் அலையை அடக்கு என்று ஆணையிட்டாரா சிவபெருமான். அப்படி சிவன் ஆணையிட்டதுனாலதான் எம்பெருமான் முருகப்பெருமான் தன் வேளால பொங்கி வந்த கடல் அலையை வற்ற வைத்து அவனை உயிருக்காக மண்டாட வச்சாராம். அப்ப மதுரை அழிப்பதற்காக பொங்கி வந்த கடல் அலையை அடக்கி அந்த கடல் நீரை வத்த வச்சது யாருன்னா முருகப்பெருமானாக தோன்றிய உக்கிரபாண்டியன். எதுக்குறியா? சரி, இப்ப நதி வைகை நதி உருவாக்குன சிவபெருமான். ஆனால் உருவாக்குன சிவபெருமானே அதே வைகை நதியை வெள்ள பெருக்கெடுத்து ஓட வச்சாரு. ஆமா, தன்னுடைய பக்தனுக்காக. பக்தனுக்கு ஒரு இன்னல் வந்தா சிவபெருமான் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு பக்தனுக்காக எனக்கு பேச்சு கிடையாது. பக்தனை யாரு பேரு? நீங்க சொன்னீங்களே சோழ நாட்டுக்கு இன்னும் எத்தனை கோவில் இருக்குன்னு, ஒரு கோவில மறந்துட்டு ஆவடையார் கோவில். சோழ நாட்டுல இருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம் தானே. புதுக்கோட்டை மாவட்டம் சோழ நாட்டுல வருதா உனக்கு? புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் அப்படித்தானங்க வரும். வெள்ளார் ஆவடையார் பக்கம் வெள்ளார் இருக்கியா, அந்த வெள்ளார் பாண்டி நாட்டுடைய எல்லை. ஆவடையார் கோவில கட்டினாரு மாணிக்க வாசகர். ஒரு விஷயம் கிடையாது, சொல்ல விட மாட்டேன். ஆவடையார்ல தாண்டி தானே வெள்ளார் வருது. ஆவடையார் கோவில் இருக்குல்ல, அந்த ஆவடையார் அஜய் நீ அந்த ஏரியா அந்த பக்கத்துக்காரன் தானே. ஆவடையார் கோயில ஊருக்கு அந்த பக்கம் தான் வெள்ளார் ஓடுது. அந்த வெள்ளார் தான் பாண்டி நாட்டு இல்ல. நீ என் காதல பூசுத்த பத்தியா கொஞ்ச நேரத்துல சோழ நாடுன்னு. காரைக்குடியில இருந்து போங்க, ஆவடையார் கோயிலுக்கு முன்னாலே வெள்ளார் வந்துரும். காரைக்குடியில போனா ஆவடையார் முன்னாடி வருதா? ஆமா. நாளைக்கு காலையில முதல்ல ஆராய்ச்சி நடத்தும். சரி, நீ கதைக்கு வா. ஒரு வழியா ஒரு ஆளை குழப்பியாச்சு. பேசாம நில்லுங்க, இதையே யோசிச்சுட்டு இல்லைங்க. அந்த ஆவடையார் கோவில கட்டின மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடியவருக்காக என்ன பண்ணாரு? வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான். ஏன் அப்படின்னா, குதிரை வாங்கிட்டு வாரான்னு கொடுத்து விட்டாரு பாண்டிய மன்னன் பொற்காசுகளை. கொண்டு வந்தவர் இங்க வந்து ஒரு கோவில கட்டி விட்டார். கோவில கட்டின காரணத்தினால குதிரை வாங்கிட்டு வந்த காசை கோவில கட்டிட்டியடா அப்படின்னு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பண்றாரு? சுடும் மணல்ல வெயில்ல காய போட்டார் ஆளு, உடம்புல துணி இல்லாம. ஆத்து மணல் எவ்வளவு சூடு, நெருப்பா இருக்குமா இல்லையா? அப்ப அதுல தன்னுடைய பக்தனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைச்சது தனக்கு கோவில் கட்டின காரணத்துக்காக. அப்படிங்கிறதுக்காக வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார். சரி, யாரு வணங்கி காவலுக்கு வந்திருக்க? வணங்கி எம்பெருமா முருகப்பெருமானை. நீ பேசுறது எல்லாமே மீனாட்சி அம்மன் ஆலயத்தை பத்தி. ஏன்னா அங்க நடந்த 64 நிறைய பேசணும் ஆசை, நேரம் காலம் கிடையாது. அதை பத்தி ஒண்ணு எல்லாமே. ஏன்னா இத்தனை நடிகர்ல போட்டு நாடகம் வைக்கணும்னா பொதுவா வைக்கணும்னா ஒரு 2 லட்சம் ஆயிரும். நிறைய பேர் வந்திருக்கோம்னா எங்க மாமா கண்டராஜ் மாமாவோட அன்புக்காக பாசத்துக்காக அவ்வளவு ஆக சிறந்த நல்ல மனிதர். மகிழ்ச்சிகளை சந்திச்சதுல இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப மதுரை பாத்தியா, நீ என்னைய குழப்பட. நீ எதுக்கு நீ காரைக்குடியில ஆவடையார் போறதுக்கு நீ அறந்தாங்கி போய் வந்தீங்கன்னா அப்படித்தான் வர முடியும். நீ எதுக்கு அந்த வழியா போற? ஏழு வழியா குறுக்க புகுந்து போ. என்னைய குழப்பிட்டே. ஆமாமா, அப்படி பார்த்தா அந்த பாண்டி நாடுக்குள்ளதான் வரும். வெள்ளாறுதான் எல்லை. நான் குழம்பல, நீ குழம்பிடாத. சரி, இப்ப பாண்டி நாடு பத்தி பேசுறீல, மதுரை தானே பாண்டி நாடு தலைநகரம். மதுரையோட இல்லையை சொல்லு. மதுரையோட இல்லையா? நீ தான் என்ன கேட்க போறீங்க? என்ன எதை வேணா கேட்பேன். சரி, மதுரைனா என்ன? இங்க தெற்கு பக்கம் போனோம்னா தேனி, இங்க வடக்கு பக்கம் போனோம்னா திண்டுக்கல், அந்த பக்கம் போனோம்னா இப்ப நம்ம சிவகங்கை நிக்கிறதா. நீ இப்ப சொன்ன பத்தியா பதிலு? இது இப்படி விட்டுறாத. நம்ம கும்பாசையம் ஊத்துவாங்கல்ல, கோபுரத்துல எழுதிட்டு நீ பக்கத்துல உட்காந்துக்க. காரி துப்பட்டும். உனக்கு முருகன் மாப்பிள்ளை வருங்க, மாப்பிள்ளை பெருமை சொல்றீங்க. இந்த லட்சணத்துல நீங்க அப்படி என்னத்தை கேட்ட போறீங்க? மதுரையோட எல்லையை தானே சொன்னீங்க. யாருக்கும் தெரியாது. நாடகம் பாக்குற யாருக்கும் வடக்கு பக்கம் திண்டுக்கல் இருக்குது, கிழக்கு பக்கம் சிவகங்கை இருக்குது, யாருக்கும் தெரியாது. நீ தான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. வேற என்ன கேக்குறீங்க? உனக்கு சேர்ந்து வாழ்ந்து பாருமா தங்கமே அவனுக்கு என்ன அவசரமா? இதுக்கு மேல போனா வாணியங்குடி சரணமா கல்ல விட்டு இருந்தாலும் எரிவார் நினைக்கிறேன். எப்பயா வெங்கடேச விடுவேன்னு. ஐயோ, அவர் நாடகமே சகல உட்காந்துருக்காப்புல நல்லா கண் குளிர பாத்துக்கு.
என்ன அவர் இப்ப வர மாட்டாரு, அவர் வேடன் சீனுக்கு தான் வருவாரு. ஆமா, முருகனை வந்து முத்துக்கு கலிதாசன் அவர் போகாத இல்ல. அப்ப நீங்க போய் தூங்கிட்டு அவர் வேடன் சீன் 6 மணிக்கு வாங்க, அவசரம் இல்ல. இது நான் நீ அவர் வர்ற பாக்குற அது எனக்கு பிரச்சனை இல்ல. பாட்ட பாடுறேன், முருகனுடைய சிறப்பை சொல்லி அப்பதான் வரணும். அடுத்த என் மாமா முத்துகிருஷ்ண மாமா பாக்குறதுக்கு இருங்க, நீங்க பாருங்க, ஆளு வேண்டாம் தயாரா சொல்றேன். காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லி இருக்கேன், அதை மறுத்து விட்டு நீங்க பேசினா சரி, பேசணும். மறுக்கிறதுக்கு வேலை இல்ல. என்னது உன் பதில் வந்து ஓரளவு ஏத்துக்கிறமா கூட பரவாயில்ல. பதில் தக்க முழுவதுமே தற்கொலைத்தனமா இருக்கு. இப்ப இதை போய் நான் இங்கிட்டு மறுத்தா எனக்கு அசிங்கம். மதுரைக்கு தெற்கு பக்கம் தேனி கிடையாது, அந்த பகுதி எங்க அதானுங்க இல்ல. அம்மா நீ சொல்றது புவியியல் கூற்றுப்படி. இப்ப நான் முன்னாடி கேட்ட மாதிரியா ஏமா எல்லை நியமா அது இன்னைக்கு மக்களுக்கு எப்படிமா புரியும்? அதுக்கு வேணா நீ இப்படி சொல்லிருக்கலாம். நம்ம பேசுறது காதுல வாங்கி பேச அவசரப்படாம காதுல வாங்கி பேசணும். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே திருவிளையாடல் புராணம். ஆமா, கடலை வத்த வச்சதோ கடல் நீரை பொங்கி வர வச்சதோ எல்லாமே 7 கடலை புராணம் தான். அப்ப புராணம் பேசுறதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நான் நடைமுறை இறங்குறேன். நான் உன நடைமுறை கேட்கவே இல்லையே. சரி, வேற என்ன கேக்குறீங்க? புரியல. இந்த லட்சணத்துல உனக்கு சாந்தியமா 350 ரூபாய் அன்பளிப்பு வேற. ஏன் நீங்க மட்டும் நான் சும்மா வந்தீங்க, உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. நான் ஒண்ணு பதில் தப்பா சொல்றேன். நான் ஒண்ணு தப்பா சொல்றேன். 500 ரூபாய் சொல்லையா வாங்குனீங்கல? ஏன் தெரியலன்னா பஞ்சாயத்து இல்ல கத்தாது. நான் கதையை எழுதி போயிடுறேன். எப்படிமா கண்டு வச்சு தெற்கு பக்கம் தேனி இருக்கா, வடக்கு பக்கம் திண்டுக்கல் இருக்கா, சிவகங்கை இருக்கா. அது வந்து நீ நடைமுறைப்படி சொல்ற. திருவிளையாடல் புராணம் படிச்சிருக்கியா? திருவிளையாடல் புராணத்தை எல்லையாக உனக்கு இன்னும் எடுத்து கொடுக்குறேன். படிச்சா வேணா யோசிச்சு சொல்லிக்க. ஒரு பசுனா பால் கறக்காம இருக்குமா? கறக்கும். கறவாத பசு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு எல்லை. பிள்ளிராத யானையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு எல்லை. பார்க்க முடியும், அது ஒரு எல்லை. ஒருவேளை பாம்புன்னா படம் எடுத்து சீரணும், சீராத நாகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கலாம், அது ஒரு எல்லை. குயில்னா கூவாம இருக்குமா? குயிலா கூவிட்டானா? கூவும். ஆனா கூவாத குயில், அது ஒரு எல்லை. இதுதான் பாண்டி நாட்டு எல்லை திருவிளையாடல் புராணத்தபடி. ஓ, நீ அப்படி சொல்றீங்க. என்ன வா வெள்ளார வாய்களிய பேசுற? இப்படி என்னத்த கேட்ட போறீங்க? இப்ப திண்டுக்கல்னா தேனியா உன்னை அங்கே வச்சு உன்னை சிறையில வச்சு அடைச்சு அப்படி சொன்னாலும் பிரச்சனைங்கறியே, இப்படி சொன்னாலும் பிரச்சனைங்கறியே. அண்ணே வந்துட்டாரு. அடுத்த வந்தேனா படிச்சிட்டு அதுக்கப்புறம் வா கண்ணன் நாகமா உனக்கு கண்ணமா அத்தியோட தடுத்துருங்க போல. முருகன் பெருமை சொல்ற பாட்டு வேற என்ன செய்ய சொல்ற? பதிலும் தெரியல. இதுக்கு முன்னாடி என்ன பால்வாடி டீச்சர் இருந்தியா நீ? பதில் சொல்ல சொன்னா போய் மிரட்டிக்கிட்டு இருக்க அவரை. விஷயத்தை கேட்டிருக்கீங்க, சொல்றவங்க அப்புறம் என்ன பாட்டு பாருங்க நீங்க. பெரிய அப்படியே எஸ்பிபி கேச்ச ஜேசுதாஸ். நீங்க லதா மங்கேஷ்கர் தான், ஆஷா போஸ்லே தான். என்ன எங்க நீங்க பாடுறது? இப்ப என்னத்துக்கு இப்ப என் பாட்டு பாடுனேன்? நீங்க சொன்னீங்க, அதுக்கு நான் ஒரு விளக்கம் அவை கொடுத்துறோம். குடுமாங்க பாட்டு மிக்கணும். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சொல்லுங்கடா. கறக்காத பசுவை பார்க்க முடியுமா? கறவா பசு, பிளிரா யானை, சீரா நாகம், கூவா குயில். நான் பட்டுன்னு பதில் மட்டும் சொல்லிடுறேன். கறக்காத பசு, ஆனால் கறக்காமல் இருந்தது பசு. ஒரு நேரத்துல அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதுதான் பசுமலை என்று சொல்லக்கூடிய இடம். அடுத்து நீங்க சொன்னீங்க பிளிராத யானை. பிளிராமல் யானை இருக்குமா? யானைன்னு ஒண்ணு இருந்தா பிளிரத்தான் செய்யும். ஆனால் பிளிராமல் இருந்த யானை, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஆனமலை என்று சொல்லக்கூடியது. பாம்புன்னா ஆனமலை. யானமலையா? ஆனமலைனா நீ பொள்ளாச்சி போகணும். யானமலைனா ஆனமலைங்க. யானமலை காதுல விழுகுதா இல்லையா? அண்ணே இதுல கொஞ்சம் வாரி ஏத்துங்க, நல்லா இருக்கு. நான் வந்தத பாக்குறேன், அவர் மைக் மட்டும் நல்லா ஏத்தி சொல்லுங்க. இவர அந்த மைக் நல்லா இருக்கு. ஹலோ நல்லா ஏத்துங்க. அளவு கெட்டன முடிச்ச வள்ளியை வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஹலோ கொஞ்சம் ஏத்தி வச்சாரு, அது உனக்கு பொறுக்கல. வேணா எடுத்து வேணா வைக்க சொல்லு. மொத்தமா ஆகி போச்சு. எர்த்த அந்த அளவுக்கு சொல்லு. எடுத்து வைக்க சொல்ற அளவுக்கு மோசமானவங்க கரண்ட வச்சிருங்க. மொத்தமா பசு கொட்டுங்க. சீராத நாகம், அது நாகமடு. இப்படி 4 எல்லை இருக்கு சுவாமி. இதை நீங்க ஆரம்பத்துல என்ன சொல்ல போறேன் நானு? அதுதான் சொல்லணும். வள்ளி வேஷ போட்டு அதுதான் சொல்லணும். லட்சுமி டவுன் நான் கேட்கல. நீங்க அப்படி பேசுனா அப்படிங்க. உங்க தவிர இப்ப பாட்டு பாடுங்க. மறக்க முடியுமா? நாகமலை உசலப்படி போற வழியில இங்கிட்டு யானைமலை, மேலூர் வர வழியில பசுமலை இங்கிட்டு. அப்ப எல்லா பக்கமும் எல்லையா இருந்தா தானே. ஆனா ஏன் நாகமா வந்துச்சு? ஏன் யானையாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. இப்ப பாடுங்க பாட்ட. பாட்டே வேணாம். நம்ம நீ 9 தடவை பாட்டு பாடுவ. வேற பாட்டு பாடணும். 4 எல்லைக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குல்ல. இத நான் உங்கள்ட்ட கேட்டிருப்பேன். ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு. இப்ப இந்த கதையை பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நீங்க ஒண்ணு கேட்பீங்க, நான் பதில் சொல்லி அப்புறம் திருப்பி நான் ஒண்ணு கேட்பேன். பதில் வேணும்டியா இல்ல எப்படி? என்னங்க நீங்க சொல்ற பார்த்தா ஐயோ நீ காப்பாத்தி கொடுக்குற மாதிரி.
சரி விடுங்க, நான் பாவம் 4 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு சின்ன ஒரு மாலை சொட்டுக்கு ஒரு சோறு போதும். ஒரு 500 ரூபாய் சொடையா வேற கொண்டாந்து உனக்கு ஒரு கொடுத்தாங்க. சின்ன விஷயம் சொல்றேன். முதல்ல சொல்லிருந்தேன் பசுமலை சொன்ன பாத்தியா, முருகன் சொன்ன பாத்தியா, விக்ரம பாண்டியன்னு. ஆமா. அப்ப அவருக்கு மகனா பிறந்தாரு விக்ரம பாண்டியன். அவர் அரசாட்சி காலத்துல ஒரு சமணர்களால் ஏவப்பட்ட பசு மதுரையவே அழிக்க வருது. அப்பதான் எம்பெருமான் சிவபெருமான் அந்த விக்ரம பாண்டியன் இடத்துல ஆணையிடுகிறார். அப்படி ஆணையிட்டதுனால எம்பெருமான் ஈசன் மனமிறங்கி சிவனுடைய வாகனம் என்ன, காலமாடு. நந்தி கூட இருக்கா, ஆமா. அந்த நந்தி அனுப்ப, நந்தினா காலை தானே. அங்க வந்து பசு இந்த காளையை பார்த்து மயங்கி நிக்க அடிச்ச அடியில வீழ்ந்தது பசு. அப்படி பசு நந்தியால் வீழ்ந்ததுனாலதான் பசுமலை. அது மாதிரி நாகமலைக்கு அழகர் மலைக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு போதும். திருவாயை விடுங்க. ஒரு விளக்க சொல்லிருக்கீங்க. கூட கட்டிக்கிறியா? இப்ப பாட்டு பாடுங்க. மாப்பிள்ளை பேர் சொல்லி ஜென்மத்துக்கு பாடு பாட மாட்டேன். அல்ல பகல்ல மீது அவசகை நீ விடுத்து அவனுக்கு படுத்து சொல்லும் நான் சொன்னேன் சொல்லும் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் வேறொரு வரமில்லை வெதிரின்னு சொன்னோம் அறுபவனுக்கு அதை வரமானது சொல்லும் இவத்தை கேளவா அறிவில வடச்சிருவீர்கள். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னுடைய நாரணம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இதுவே என் சத்தியம். சத்தியம் சத்தியம். உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை சாமி ரொம்ப கோபமா போறாரு. ஆத்தை விட்டா சீனை கிழிச்சிருவார் போல இருக்கு. போச்சு அவ்வளவுதான். ஆமா அப்பா விடியறவங்கள கல்யாணம்பா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்படலாம் பண்ண மாலையா? அவர் மட்டும் சீனை கிழிப்பாரா? சீன்கார பக்கத்துல இருக்காரு. சீன்காரர் பக்கத்துல இருக்காருமா.